சீரியல் நாளைக்கான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா பாட்டி காவிரி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. காவேரிக்கு இப்போ 5வது மாதம் நடக்குது, அதனால எங்கள் முறைப்படி அவளுக்கு பூ முடிக்கணும், அந்த ஃபங்க்ஷன் நாளைக்கே வச்சுக்கலாம், நாளைக்கே முகூர்த்த நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே காவிரியுடைய அம்மாவும் உடனே எப்படிமா ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்தால் மட்டும் போதும்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் நம்ம காவேரிக்காக எதுவுமே பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக காவிரியுடைய பூ முடிப்பு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு காவிரியுடைய அம்மா பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. கங்கா கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து கங்காவும் அங்கே நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக பராமப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு மட்டும் இப்படி எல்லாமே இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டேட்ட சொல்லி பராமப்படுறாங்க. சித்தப்பா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. இவன் திரும்ப வரமாட்டான்னு நினைச்சோம், ஆனால் திரும்ப வந்துட்டு பிஸ்னஸ் இவன் பார்க்க போறானேன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கைவிட்டு போயிடுச்சு, இது எப்படியாவது தடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பசுபதிக்கு கால் பண்ணி நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. பசுபதி கூட மறுபடியும் அவங்க கூட்டு சேர்ந்து இவங்க சந்தோஷத்தை நம்ம அளிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. காவேரி கன்சீவா இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு பசுபதி பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. காவேரிக்கு மட்டும் குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவளை பிடிக்கவே முடியாது, அவங்க குடும்பத்துக்கு பெரிய சந்தோஷமே அந்த குழந்தை தான், அதனால காவேரியை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கரமா திட்டம் திட்டுறாங்க.